சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேருக்கு திடீர்னு இரவோடு இரவா வாக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. Total 97,37,831. இதுல குறிப்பா 53 லட்சம் பேர் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு வாக்கு இல்லாம பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அன்ட்ரேசபிள்னு ஒரு 13 லட்சம் பேர்த்த வந்து நீக்கி இருக்காங்க. இந்த ஷிஃப்ட் ஆனவங்க அன்ட்ரேசபிள் இவங்களை டார்கெட் பண்ணி ஏன் வாக்காளர் பட்டியல்ல குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திமுகவுக்கு எங்கெங்கெல்லாம் வெற்றி கிடைச்சிருக்கோ அந்தந்த பகுதிகளில் ஏன் இவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு? இந்த SIR அப்படிங்கிற பேர்ல தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய இந்த வேலை யாருக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கிறது? இதற்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்குகளை வந்து நீக்கி இருக்கிறதாக தேர்தல் ஆணையம் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 58 தொகுதியில, அதாவது முழுக்க இந்த 58 தொகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா அர்பனைஸ்டு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நகர மையத்தில் உட்பட்ட நகரங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சென்னை எடுத்துக்கலாம், செங்கல்பட்டு எடுத்துக்கலாம், திருவள்ளூர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நகரமயமாக்கலாக தான் இருக்கும். கோவை, ஈரோடு, அது மட்டும் இதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சட்டமன்ற தொகுதிகள். இது 58 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 45.4%, அதாவது ஆல்மோஸ்ட் 50%, 100க்கு 50 பேர்த்த வந்து வாக்காளரே இல்லை அப்படின்னு நீக்கியிருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், 1000 லைட்ஸ், வேளச்சேரி, வில்லிவாக்கம், டி நகர் இது மாதிரியான பகுதிகளில் 40% தூக்கிட்டாங்க. இது இல்லாம விருகம்பாக்கம், துறைமுகம் தொகுதி, சேப்பாக்கம், திருப்பலிக்கேணில கிட்டத்தட்ட 35க்கு மேல தூக்கி இருக்கிறாங்க. அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எங்கெல்லாம் பலமா இருக்கோ அந்த பலமா இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளில் எக்கச்சக்கமான வாக்குகளை வந்து நீக்கி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருவல்லிக்கேணி, சேப்பாக்கத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, அங்கே வந்து 37.2% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நீக்கி இருக்கிறார்கள். இது இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமான சில பகுதிகள், அதாவது திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இருந்து எக்கச்சக்கமான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் என்ன கருத்து சொல்லப்படுது? யார் இந்த 97 லட்சம் பேர் அப்படின்னா, இதில் 53 லட்சம் பேர் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஷிஃப்ட் ஆகி போனதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அதாவது 2004 அவங்களுக்கு அந்த ஊர்ல ஓட்டு இருந்திருக்கும். அதுக்கு பிறகு இப்ப போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஊர்ல ஓட்டு இருக்கு, ஆனா ஆள் இல்லை. அவங்க வேற ஏதாவது நகரத்துக்கு போயிருக்கலாம். வேற ஏதாவது நகரத்துல அவங்க இன்னொரு ஓட்டர் ஐடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அது டூப்ளிகேட்டுக்கு கீழே வந்துடும். வேற ஏதாவது நகரத்துக்கோ வேற ஏதாவது இடத்துக்கோ போய் இன்னொரு வாக்காளர் அட்டை வாங்கலை அப்படின்னா அவங்களுடைய வாக்காளர் அட்டையும் ஷிஃப்டட் அப்படிங்கிற அடிப்படையில் நீக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டூப்ளிகேட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ இருக்கலாம். ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்காரு, அவர் அங்கே வந்து வாக்காளர் அட்டை வச்சிருக்காரு. அவர் சென்னைக்கு வந்துட்டாரு, சென்னைக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, இங்கே ஒரு வாக்காளர் அட்டை வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், அட்ரஸை காமிச்சு. அப்போ 2 வாக்காளர் அட்டை இருக்கும்போது அதை கம்பேர் பண்ணி பார்த்து தேர்தல் ஆணையம் நீக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனால் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாரு, இங்கேயும் வாக்காளர் அட்டை வச்சிருக்காரு, அங்கேயும் இருக்கு அப்படிங்கும்போது இதில் எதை ரிமூவ் பண்ணுறது? சென்னையில் இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணுவாங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரிமூவ் பண்ணுவாங்களான்னு இதை யாரை கேட்டு இந்த முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 27 லட்சம் பேர் டெட் ஓட்டர்ஸ், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறந்திருந்தா கண்டிப்பா டெத் சர்டிபிகேட் இருக்கும், அதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா ஆப்சன்ட் இஸ் அன்ட்ரேசபிள் அப்படின்னு கிட்டத்தட்ட 13.6 லட்சம் பேர், 14 லட்சம் பேர், இந்த 13.14 லட்சம் பேர் வந்து இவங்களை நாங்க ட்ரேஸே பண்ண முடியல அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. டூப்ளிகேட்டா இருந்தா நீக்கிறலாம், தப்பு இல்லை. செத்து இருந்தா நீக்கலாம், தப்பு இல்லை. பட் இந்த ஷிஃப்டடும் அதே சமயத்தில் அன்ட்ரேசபிளும், இந்த 2 பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 பேட்டர்னுமே ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தேர்தலை நடத்தணும் அப்படின்னாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ, அதாவது 18 வயசை தாண்டின எலிஜிபிள் உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்களோ மேக்சிமம் அவ்வளோ பேர்த்துக்கிட்ட இந்த வாக்காளர் அட்டையை கொடுத்து அவங்கள ஓட்டு போட வைக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய மோட்டோ. தேர்தல் ஆணையத்தை உருவாக்கும் போதே அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாரு. தேர்தல் ஆணையம் என்னென்ன முக்கியமான வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா, வாக்காளர்களை ரெக்கார்ட் பண்றது, அவங்களோட பட்டியலை தயாரிக்கிறது பிரதான வேலை. யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு தான், யாருமே விடுபட்டக்கூடாது, 18 வயசை தாண்டின யாருமே விடுபட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் போதே எல்லாத்துக்கும் வாக்கு இல்லாமல் இருந்தப்போ 18 வயசை தாண்டின எல்லாத்துக்கும் வாக்கு அப்படின்னு கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் தான். ஸோ அப்போ அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் வாக்கு கொடுக்கணும், அதனுடைய பொறுப்பை தேர்தல் ஆணையத்திற்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் திடீர்னு வந்து ஒரு
ஒரு 13 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க நாங்க கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? ஷிஃப்டட்னு சொல்லி 53 லட்சம் பேர்த்த நீங்க சொல்றீங்களே, இந்த ஷிஃப்டட்ங்கிறத என்ன கேட்டகரைஸ் பண்றீங்க? ரொம்ப தெளிவாக ஷிஃப்டட் என்ன கேட்டகரைஸ் பண்றாங்க? இது மாதிரி பல கேள்விகளுக்கு இது வரைக்கும் விடை கிடைக்காம இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, திடீர்னு இரவோடு இரவா வந்து உட்கார்ந்துட்டு நாங்க ஒரு மாசமா செக் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டில் 97,37,000 பேர்த்த எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஷிஃப்ட் ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, காணோம்னு சொல்றீங்க. இதுல டெட் வாட்டர்ஸ் கூட விட்டுருங்க, அந்த 27 லட்சத்தை கூட நம்ம விட்டுருவோம். இந்த 27 லட்சம் டெட்டை விட்டுட்டா கூட மிச்ச மீதி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு. 18 வயசை தாண்டவங்க வெறும் தமிழ்நாட்டில் 5.25 கோடி தான் இருக்கிறாங்க, 5 கோடி 43 லட்சம் தான் இருக்குன்னு நீங்க தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சமூக ஆர்வலராக, ஒரு கட்சிக்காரனாக நான் இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்கன்னு எதோட கம்பேர் பண்ணி நான் செக் பண்றது? அடிப்படையில் இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒரு குடிமகனா இருக்கட்டும், ஒரு சமூக பொறுப்புள்ளவங்க செக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சென்சஸ் வச்சு தான் செக் பண்ண முடியும். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மோடி அரசாங்கம் சென்சஸ் எடுக்கல. 2011 சென்சஸ் எடுத்தாங்க, 2021 எடுத்திருக்கணும். ஆனா 2021 என்ன நடந்திருக்கு? கொரோனா வந்துருச்சு, எடுக்க முடியலன்னு சொன்னீங்க. கொரோனா முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷ கேப்ல 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சென்செக்ஸ் எடுக்கல? இன்னைக்கு சென்செக்ஸ் டேட்டா இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு எல்லாரும் ஈஸியா கம்பேர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தொகுதியில நான் ஒரு தாலுகாக்குள்ள இருக்கேன், நான் ஒரு பூத்தில் இருக்கேன், என் பூத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 18 வயசை தாண்டவங்க இவ்வளவுதான் அப்படிங்கிற டேட்டா எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை கம்பேர் பண்ணி இதுல என்ன உண்மை என்ன பொய்ன்னு கிளாரிஃபை பண்ண முடியும். ஆனா அந்த டேட்டாவை எடுக்காம அது எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எப்படி இவங்க ஒரே மாசத்துல எடுத்து முடிச்சாங்க? இந்த கேள்வி ஒன்று வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 12 மாநிலத்துக்கு, அது வந்து நான் குஜராத்தா இருக்கட்டும், இல்ல உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், நாங்க எல்லா மாநிலத்துக்கு தான் நாங்க வந்து இது மாதிரியான அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா மாநிலத்திலும் வந்து நாங்க நீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எல்லா மாநிலத்துக்கு நீங்க செய்றீங்கல்ல, இந்த 12 மாநிலத்தினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 51 கோடி பேர். இந்த 51 கோடி பேர்த்த செக் பண்ணி எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி வாங்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? பிஎல்ஓஸ்க்கு இருக்கு. இந்த 51 கோடி பேர்த்த செக் பண்றதுக்கு 13 லட்சம் பிஎல்ஓஸ் நீங்க வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. பிஎல்ஓஸ் மொத்தமா கிடையாது, பிஎல்ஓஸ், பிஎல்ஏ 2, இஆர்ஓ, அசிஸ்டன்ட் இஆர்ஓ, டிஇஓ, இவங்க எல்லாம் சேர்த்து 13 லட்சம் பேர் சொல்றீங்க. இந்த 13 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? ஒரே ஒரு வாரம், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் 28ஆம் தேதியிலிருந்து, அதாவது எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 28/10/2025 இருந்து 3/11/2025 இந்த 7 நாள் கேப்ல நீங்க வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், இவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 13 லட்சம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா 2,80,957 பிஎல்ஓஸும், பிஎல்ஏ 2 நான் சொல்றது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் பிளஸ் இஆர்ஓஸும் அசிஸ்டன்ட் இஆர்ஓஸும் எல்லாம் சேர்த்து. ஸோ இந்த 2,80,959 பேருக்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தா, அதாவது ஒரு 100 பேருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வேணும்ல. இப்போ நீங்க அவங்களை எங்க இருந்து நீங்க தேர்வு செஞ்சீங்க? இந்த ட்ரைனிங் முதல்ல எங்க இருந்து வச்சு கொடுத்தீங்க? உண்மையிலேயே பிஎல்ஓக்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களா இருக்கட்டும், இல்லை 12 மாநிலத்தில் டிசேபிள்டு மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 42,45,985. இது 2011 டேட்டா. இப்போ டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 4,61,000 வாக்காளர்கள் வந்து டிசேபிள்டாக இருக்காங்க, வாய் பேச முடியாமல் இருப்பாங்க, காது கேட்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி அவங்களோட வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தணுமா இல்லையா? இல்லை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர்ஸ் வேணுமா இல்லையா? இவங்களை டீல் பண்ணுறதுக்கு இந்த பிஎல்ஓஸ்க்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இது போற போக்கில் விட்டுட்டு போயிட முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4,61,000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஆவரேஜா 234 தொகுதிக்கு ஒரு தொகுதியில் 1,900 பேர், 2,000 பேர் வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கலாம். அந்த மாற்றுத்திறனாளிகள் அதுல பல பேர் வந்து சீரியஸான டெஃபிஷியன்சியில் இருக்கலாம். அவங்களோட உரையாட முடியாது. ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன உரையாடலை நிகழ்த்துவதற்கான டெக்னிக்ஸை பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங்காக இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. அது குறித்து ஏதாவது டேட்டாஸ் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது ரொம்ப 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 மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 2014 இருந்து 2025 வரைக்கும் 3 முறை மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் பல மாநில கட்சிகளில் பல மாநிலத்தில் பாஜக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கு. இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அங்க 50 லட்சம், இங்க 30 லட்சம், அங்க 40 லட்சம், இவ்வளவு கிளாசிஃபை பண்றீங்க இல்லையா? இவ்வளவு போலி வாக்காளர்கள், இவ்வளவு தேவையில்லாம செத்த வாக்காளர்கள், அது மட்டும் இல்லாம ஷிஃப்டடு, அன்ட்ரேசபிள், இவ்வளவு வாக்காளர்களை வச்சுக்கிட்டு தான் நீங்க தேர்தல் நடத்துனீங்களா இவ்வளவு காலம்? அப்ப மோடி ஜெயிச்சது எல்லாமே இந்த போலி வாக்காளர்களை மையமாக வச்சுதான் மோடி ஜெயிச்சாரா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம். பீகார்ல தேர்தல் நடந்து முடிச்சு,
நீங்க என்ன சொல்றீங்க? 47 லட்சம் பேர் பீகார்ல வந்து ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க என்னதுக்காக பீகார்ல எஸ்ஐஆர் நடத்துறேன்னு சொன்னீங்க? அங்க வந்து வெளிநாட்டவர் ஊடுருவிட்டாங்க, இன்ஃப்ளூரேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க, அதை செக் பண்றதுக்காக தான் நான் பீகார்ல வந்து எஸ்ஐஆர் நடத்துறேன்னு யார் சொன்னா? இதே தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, மோடி அரசாங்கம் சொல்லிச்சு, அந்நிய நாட்டுக்காரங்களை வச்சு ஓட்டு போட முயற்சி பண்ணது காங்கிரஸ் எல்லாம் பேசினாங்க. நான் என்ன கேட்கிறேன், 47 லட்சம் பேர் நீங்க ஃபைனல் லிஸ்ட் கொடுத்தீங்க. முதல்ல 68 லட்சம் சொன்னீங்க, பிற்பாடு நிறைய பேர்த்த ஆட் பண்ணி 47 லட்சமா வந்துச்சு. இந்த 47 லட்சம் பேர்த்துல எவ்வளவு பேர் ஃபாரின் இன்ஃப்ளூரேட்டர்ஸ் இதுவரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது கொடுத்திருக்காங்களா அப்படின்னா ஒரு வார்த்தை வாய் பேசல. அப்போ தேர்தல் ஆணையம் கடந்த 2014 இருந்து 2025 வரைக்கும் நாங்க வந்து சம்மரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பல இடத்துல நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற கேள்வி வருது. சிம்பிளான டேட்டா. நீங்க ஒவ்வொரு மாநிலத்தில இருந்து 10 இருந்து 15% வாக்காளர்களை தூக்கிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்திய பாப்புலேஷன்ல 15% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 கோடிக்கு அதிகம். அப்ப இந்தியாவில் 20 கோடி பேர் வெளிநாட்டவர் உள்ள இருக்கிறாங்களா? இல்ல 20 கோடி வாக்காளர்கள் செத்தவங்களுக்கு வாக்கு இருக்கா? இல்ல ஷிஃப்ட் ஆனவங்களுக்கு வாக்கு இருக்கா? இல்ல வந்து அன்ட்ரேசபிளா இருக்காங்களா? இப்ப இவ்வளவு பேர் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மாசான ஒரு எண்ணிக்கை இல்லையா? இதை ஏன் இந்த 10 வருஷமா நீக்காம, இது குறித்து எந்த தெளிவான முடிவையும் இந்த மோடி அரசாங்கம் எடுக்காம எதற்காக நீங்க தேர்தல் நடத்துனீங்க? சிம்பிளான கேள்வி. 2024 தேர்தலை ஏன் மோடி அரசாங்கம் நடத்துச்சு? அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி எஸ்ஐஆர் நடத்திருக்க வேண்டியதானே? ஏன் எஸ்ஐஆர் நடத்தல? இது மாதிரி ஃபேக் கோட்ஸ், இப்போ ஃபேக் கோட்ஸ் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக் கோட்ஸை வச்சு தான் நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அதிமுக மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த திமுக அரசாங்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போலி ஓட்டுகளை வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. போலி ஓட்டுக்களை வச்சு 2021 திமுக ஜெயிச்சதாக எடப்பாடி போகஸ் ஓட்டுலாம் பேசிட்டு இருக்காரு. அப்ப 2021 முன்னாடி அதிமுக எடப்பாடி ஆட்சி தானே இருந்துச்சு. அப்ப எடப்பாடியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் இந்த போலி வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட்டுச்சா? அவர் சொல்றாருல, இப்போ திமுகவுக்கு போலி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கணும்னு அவர் சொல்றாருல, அந்த போலி வாக்காளர்கள் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இந்த கேள்விக்கு எந்த பதிலுமே இல்ல. இது மட்டும் இல்லாம பல இடைத்தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலா இருக்கட்டும், அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்ப இது எல்லாமே இந்த போலி வாக்காளர் வச்சு தான் அவங்க ஜெயிச்சாங்களா? அப்ப எதுக்காக இங்க ஒரு கட்சி மேல இந்த பழியை போட்டுட்டு தேர்தல் ஆணையத்தையும் மோடி அரசாங்கத்தையும் நேரடியா கேள்வி கேட்காம அதிமுக ஓடி ஒளியுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதிமுக திரும்ப திரும்ப பேசுறது ஃபேக் கோட்ஸ் பேசுறாங்க இல்லையா? எல்லா பூத்துலையும் இந்த அதிமுகவினுடைய பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கலாங்களா இல்லையா? அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அப்போ தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்த பூத் ஏஜென்ட் வேலையே பார்க்கல அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரா? இல்ல அவங்க இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற பேர்ல பல வேலைகள் வந்து ரொம்ப 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 தவறா நடந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆரை துவங்கும் போதே பல இஷ்யூ ஆச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பிரத்யோகமான செக்ஷன் 21 1950 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல எந்த இடத்துலயுமே இப்படி ஒரு ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு அரசியலமைப்பு சொல்லவே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னா, தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி, லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணலாம், பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், டைரக்ஷன் ஆஃப் த இசிஐ தேர்தல் ஆணையம் நினைத்தால் எப்போ வேணாலும் பண்ணலாம், ரெண்டாவது ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் அ கான்ஸ்டிடுவன்சி ஆர் பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ரிவிஷன் பண்ணலாம் தேர்தல் ஆணையம் நினைச்சனா, ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கோ இல்ல கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டுக்கோ மட்டும்தான் பண்ண முடியும். ஒட்டுமொத்தமா 12 ஸ்டேட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 3 கேட்டகரி இருக்குல்ல, அதாவது தேர்தல் ஆணையம் நினைத்தாலோ இல்ல லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடியோ பை எலெக்ஷனுக்கு முன்னாடியோ ரிவிஷன் பண்ணலாம்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுல, அப்படி நீங்க பண்ணும்போது குவாலிஃபையிங் டேட்டை வந்து அந்த ஆண்டினுடைய ஜனவரி 1ஆம் தேதியே குவாலிஃபையிங் டேட்டா கொடுக்கணும். இங்க குவாலிஃபையிங் டேட் ஜனவரி 1 கொடுக்கப்பட்டிருக்கா? இப்ப தமிழ்நாட்டுக்கு ஜனவரி 1 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பீகாருக்கு ஜனவரி 1 கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க ஜூன் மாசத்தை குவாலிஃபையிங் டேட்டா கொடுத்தாங்க. அப்ப ஜூன் மாசத்தை எப்படி குவாலிஃபையிங் டேட்டா கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்கவே முடியாது. அப்ப எஸ்ஐஆர் வந்து பீகார்ல நடத்துறது சட்டத்துக்கு புறம்பானதா அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்களோட நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தின் மீது ஏன் ஒரு மிகப்பெரிய சந்தேகம், ஒரு மிகப்பெரிய மோசமான கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் இவரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு KM ஜோசப் தலைமையில வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டுருச்சுங்கிறத அப்படியே மாற்றி மோடி அரசாங்கம் வேற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீர்ப்பில் இந்தியாவில் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுக்கு ஒரு நிலையான ஃபார்மெட் இல்லை, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து
முக்கியமாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்தியாவினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரும், ஒருத்தர் பாராளுமன்றத்தில் முக்கியமானவர், ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய தலைவர், இன்னொருத்தர் நீதித்துறையினுடைய தலைவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து தேர்வு செய்யும் போது அது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்க ரெஃபர் பண்றாங்க, இன்டீரியமா பாஸ் பண்றாங்க. அதை பார்த்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை, அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை யார் உருவாக்கி இருக்கணும்னா மோடி அரசாங்கம் உருவாக்கி இருக்கணும். ஆனா உருவாக்குனாங்களா? இல்ல. அந்த 3 பேர் கொண்ட குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை ஏன் நீக்கினாங்க? நீக்கிட்டு பிரதமர் மோடியை யாரோ ஒருத்தரை உள்ள இன்சர்ட் பண்ணிக்குவாரு, கேபினெட் மினிஸ்டர் இன்சர்ட் பண்ணிக்குவாரு அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமான ஒரு விஷயம்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வரும்போது இது குறித்து எந்த விதமான விவாதமே நடத்தாம 141 எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அப்படி நிறைவேற்றப்பட்ட சட்டத்துல கிளாஸ் 16ல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஆட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய அந்த சட்டத்துல கிளாஸ் 16ல புது சட்ட திருத்தத்துல நோ கோர்ட் எனிவேர் இன் இந்தியா கேன் டேக் எனி கேஸ் அகெயின்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஃபார் எனி சிவில் ஆர் கிரிமினல் அஃபென்ஸ் தட் தே கமிட்டட் டியூரிங் தேர் டென்யூர் டில் தே டை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தேர்தல் ஆணையர் அவர் தேர்வு செய்யப்பட்டு தேர்வு ஆணையராக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, அவர் இறக்கிற வரைக்கும் அவர் மேல எந்த கிரிமினல் சிவில் ப்ரொசீடிங்ஸை குற்றங்கள் வச்சு அவங்க மேல வழக்கு பதிய முடியாது, எந்த கோர்ட்டும் அவருக்கு தண்டனை கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்ட திருத்தத்தை மாத்திருக்காங்க. எதுக்காக அவங்க மாத்துறாங்க? பங்களாதேஷ்ல அங்க நடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த தேர்தல் ஆணையர் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டார். நாளைக்கு இந்தியாவில் இது மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து அப்போ ஞானேஷ்குமார் மாதிரியான தேர்தல் ஆணையர் விசாரிக்கப்படும் போது சிக்கல்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக இது போன்ற சட்ட திருத்தங்களை இவர்கள் செய்கிறார்களா கேள்வி வருது. 2வது, ரிமூவல் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷனர். எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஜட்ஜுக்கு இணையான ஒரு கிளீன் மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தான் இம்பீச்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் அவரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சில சட்ட திருத்தங்களை செய்கிறாங்க. எதுக்காக இதை செய்கிறாங்க? அப்போ தேர்தல் ஆணையரை பாதுகாக்க வேண்டிய, அவருக்கு இவ்வளவு இம்யூன் கொடுக்க வேண்டிய தேவை எதற்காக ஆளுங்கட்சிக்கு வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதை விட இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா, கடந்த டிசம்பர் 2024 ஹரியானாவில் ஒரு வழக்கில் கோர்ட் உத்தரவிடுறாங்க, சிசிடிவி காட்சிகள் அதை எடுத்து செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த உத்தரவு வந்து ஒரே நாட்களுக்குள்ள இரவோடு இரவாக அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தேர்தல் விதி 1961 செக்ஷன் 93/2 சப்செக்ஷன் 7 ஒரு சில திருத்தங்களை பண்றாங்க. டு ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மாத்துறாங்க. அப்போ ஓட்டு போட்டவன் நான் இவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பிரசிடென்ட் தேர்தல் நிற்கிறேன், ஒரு கிராம பஞ்சாயத்தில் தோத்து போயிட்டேன், இல்லை நான் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஆள் ஏன் தோத்தேன் எனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி காட்சிகள், அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி, அதாவது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் 93 படி நான் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்சு 45 நாளில் இந்த எல்லா ஹார்ட் டிஸ்க் எல்லா காட்சிகளையும் சிசிடிவி காட்சிகள் மொத்தத்தையும் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம்? ஏன் இந்தியாவில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இடமே கிடையாதா? எதற்காக இவ்வளவு அவசரமாக இந்த காட்சிகளை டெலிட் பண்ண சொல்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நோக்கம் என்ன? ஸோ அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணி 97 லட்சம் பேர்த்த நீக்கி இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. 1 மாதம் டைம் தர்றோம், அதுக்குள்ளே இதில் ப்ரூஃப் பண்ண முடியாதவங்க, ஷிஃப்ட் ஆனவங்க, அதே சமயத்தில் டியூப்ளிகேட்னு சொல்லி ரிமூவ் பண்ணப்பட்டவங்க, செத்துட்டான்னு சொல்லி ரிமூவ் பண்ணப்பட்டவங்க, நான் ட்ரேசபிளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, வேலிடாக இருந்தீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 324 மிக தெளிவாக என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்னவென்றால் வாக்காளர் 18 வயசு தாண்டின எல்லாத்துக்கும் வாக்காளர் பட்டியலை இன்க்ளூட் பண்ணி தேர்தல் நடத்துறது தான் அவங்களுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு அந்த கடமையை அப்படியே குடிமக்கள் மீது திணிச்சிட்டு தேர்தல் ஆணையம் எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தனுக்கு செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவன் பேர் இல்லை அப்படின்னா ப்ரூஃப் பண்ண வேண்டிய கடமை அந்த சிட்டிசன் மேலே வந்துருச்சு, ஸ்டேக் ஹோல்டர் மேலே வந்துருச்சு. ஒருத்தர் ஷிஃப்ட் ஆயிருக்கான், அதனால் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ அந்த பொறுப்பு அவன் மீது ஏன் திணிக்கப்பட்டுச்சு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இதை சொல்லவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில் இது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு என்று சொன்னது. ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அவங்க ஏதோ ஒரு பெரிய பாஸ் மாதிரி இருந்துட்டு மக்களை 2ஆம் கட்டமாக ட்ரீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயமாக இருக்கிறது. ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வழிநடத்தப்படக்கூடிய அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே மக்களுக்கு பொறுப்பானது, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு. ஆனா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நடந்து கொள்றது எப்படி இருக்கு அப்படின்னா, மக்கள் ஏதோ அரசாங்கத்தை பயந்து
அவர்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறி இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இந்த 97 லட்சம் பேரில் எவ்வளவு பேர்த்து இந்த ஃபார்ம் 6 கொடுத்து புதுசா உள்ள சேர்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி விடுபட்டவர்கள் யார் யார் என்னென்ன ஃபார்ம் கொடுத்து எப்படி உள்ள சேர்க்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இந்த ஃபார்ம் 6 கொடுத்து உள்ள வர்றதுல பீகாரை சார்ந்த பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டு அங்கு யாராருக்கெல்லாம் வாக்கு இல்லையோ, ஆனா பீகாரிகள் இங்க நார்மல் ரெசிடென்டா இருந்தாக இங்க சேர்ந்துக்கலாம், அங்க நடந்த காமிச்சு இங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்க என் பேர் விடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கலாம் சொல்றாங்க இல்லையா, அதை காமிச்சு இங்க சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க இந்த அர்பனைஸ்டு பகுதியில சென்னையா இருக்கட்டும், கோவையா இருக்கட்டும், கரூரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய இடத்துல வட மாநிலத்தவரை வாக்காளராக உள்ளே கொண்டு வருவதற்கு பல சதி வேலைகள் நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு மாசத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை.